Hello friends, welcome back to thenisflavor.com with me Renuka Kodiyarasan. இன்றைக்கி வந்துட்டு நான் சில ப்ராடக்ட் எல்லாம் மீஷோலேருந்து வாங்கியிருக்கேங்க. ஸோ அதோட ஆல்ரெடி அன்பாக்சிங் போட்டுட்டேன். ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூவோட பார்ட் 2 தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இதில் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ஜாடி வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் எண்ணெய் ஜாடி வாங்கியிருந்தேங்க. நான் ஆல்ரெடி மீஷோவில் தான் எண்ணெய் ஜாடி எண்ணெய் டப்பா வந்துட்டு வாங்கியிருந்தேன் பிளாஸ்டிக்கில். அது வந்து எனக்கு அவ்வளோவா வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஏன்னா நம்ம எண்ணெய் கரையெல்லாம் சைடில் போட்டுட்டு தேய்க்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால் நமக்கு துலக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க, அதனால் பார்க்குறதுக்கும் க்யூட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இதை ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து 450 சம்திங் வந்துட்டு வந்துச்சு. சூப்பராக வந்துட்டு இருக்க ப்ராடக்ட்டு. நல்லா லைட் வெயிட், அதாவது வெயிட் நல்லா இருக்குது, ஈஸி டு ஹேண்டிலாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம எண்ணெய் ஊற்றும் போது சைடில் வளைஞ்சு போகிறது உள்ளே போகிறது மாதிரி தான் இருக்குது. இந்த பெரிய ஹோல் வழியாக நம்ம எண்ணெய் ஃபில் பண்ணிக்கலாம். நான் இந்த ப்ராடக்ட்டை எதுக்கு பயந்தேன்னா, இது வந்து மேலாக சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பிளாஸ்டிக் வச்சுருப்பாங்கன்னு பயந்தேன். ஆனால் ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சூப்பராக வந்துட்டு இருக்குது. 2 இருக்கனால நம்ம வந்துட்டு ஒன்று வந்து கோல்டு வின்னர், இன்னொன்று வந்துட்டு கடலை எண்ணெய் மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கு 10 out of 10 கொடுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சோப்பு டப்பா தாங்க. இது வந்து நவீன சோப்பு டப்பான்னு சொல்லலாம். இது வந்துட்டு நிறைய சைனீஸ் வீடியோவில் பார்த்துருப்பேங்க. அவங்க வந்துட்டு இந்த சோப்பெல்லாம் வச்சு காட்டுற மாதிரி இருக்கும். நான் நிறைய ரீல்ஸு அதுக்கப்புறம் வந்துட்டு ஷார்ட்ஸில் எல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ ஆசைப்பட்டு வாங்கினேன். ரேட்டு 160 சம்திங் வந்துச்சு. நம்ம ஊரில் எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, ஆளை பார்த்தா அழகு வேலையை பார்த்தா இலவுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தாங்க. பார்க்குறதுக்கு என்னவோ நவீன சோப்பு டப்பா மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் இதோட யூஸ் வந்து அவ்வளோவா ஒன்றும் நல்லா இல்லைங்க. பூரா அங்கங்கே கலந்து விழுகிற மாதிரி இருக்குது, ரொம்பலாம் ஸ்ட்ராங்காக இல்லை. ஆனால் சோப்பு வைக்கும்போது வெயிட் இருக்கும்போது இந்த டோர்லாம் வந்துட்டு அதாவது அந்த லிட்டெல்லாம் வந்துட்டு அதிகமாக ஓப்பன் ஆகாமல் இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த ஸ்டிக்கர் தாங்க அந்த ப்ராடக்ட்டுக்கே ஒரு சொதப்பல். இதை வந்து நம்ம இந்த மாதிரி மதிலில் ஒட்டிட்டு இதில் வந்துட்டு ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். எனக்கு வந்துட்டு இது எப்படி சொதப்பல் ஆச்சுன்னு சொன்னிங்கன்னா, நான் வந்துட்டு இந்த வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு நைட்டு வந்துட்டு இதை போய் ஏதாவது பாத்ரூமில் ஸ்டிக் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். மார்னிங் போய் பார்த்தா சோப்பு டப்பா ஃபுல்லாக கீழே விழுந்து கிடக்குங்க. அந்த ஸ்டிக்கர் வந்து சரியாகவே இல்லை. ஸோ அதனால் நான் இந்த ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டேன். இதுக்கு எனக்கு கேட்டிங்கன்னா 10 out of 1 தான் கொடுப்பேன். அதுக்கப்புறமா ஒரு ப்ராடக்ட்டு, இது வந்து சூப்பராக இருந்துச்சு. இது நான் ஆல்ரெடி ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிக்கிட்டனால அப்படியே வந்துட்டு வச்சுக்கிட்டேன். இது வந்து ஒரு பீலர் செட்டு. தேங்க்யூ கார்டு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு தாங்க தேங்க்யூ. இதில் வந்துட்டு அவங்க எனக்கு இந்த எக்ஸ்ட்ரா 2 பீஸ் வந்துட்டு மென்ஷன் பண்ணவே இல்லை. இந்த பெரிய பீலர் மட்டும்தான் நான் பார்த்து ஆர்டர் போட்டிருந்தேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, சாலடு அந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது நம்ம வந்து இது வந்து துருவிட்டு தோசை அதிலலாம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. 499 போட்டிருக்காங்க. ஆனால் 100 சம்திங் தான் வாங்கினேன். இந்த மாதிரி விதை எடுக்கிறதுக்கான ஒரு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கத்தி. இது வந்து 2 சைடுமே செய்கிற மாதிரி பீலர். அதுக்கப்புறமா இந்த ஒரு பெரிய பீஸ் தாங்க நான் ஆர்டர் போட்டிருந்தேன். அந்த ஃபஸ்ட்டு காமிச்ச 2 பீஸ் வந்து எனக்கு ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. இது வந்துட்டு பின்னாடி பீலர் மாதிரி தோல் சீவுறது இருக்கும். அதுக்கப்புறம் வரி வரியாக அந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி சீவுறது இருக்கும். இதுக்கு சாம்பிள் காட்டுறதுக்கு நான் ஒரு முள்ளங்கி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தோல் சீவிட்டு தான் சீவணும் போல். நான் அப்படியே வந்துட்டு எடுத்தேன். 2-3 சீவல் வந்து சீவி பார்த்தேன், சிக்கு விழுந்துடுச்சு, நல்லாவே இல்லை. நான் ரிட்டர்ன் பண்ணிடலான்னு பார்த்தேன். ஆனால் அடுத்து ஒன்று சீவி பார்த்தேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. தோல் சீவிட்டு கொஞ்சம் நம்ம அழுத்தி சீவும் போது இந்த மாதிரி நூல் நூலாக வந்துட்டு காய்கறி வருது. இது வந்துட்டு நம்ம தோசைக்கு எல்லாம் மேலே போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நம்மளுமே சாலட் எல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இது வந்து 2 சைடு இந்த மாதிரி பீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இது இந்த கட் பண்ணுறது, விதை எடுக்கிறது எல்லாம் சூப்பராக வந்துட்டு இருக்குது. இந்த ப்ராடக்ட்டுக்கு என்கிட்ட கேட்டால் 10 out of 10 கொடுப்பேங்க. திரும்ப நான் சொரணி பார்த்துட்டு இருந்தேன். பாருங்கள், சூப்பராக வந்துட்டு வருது. நூடுல்ஸ் மாதிரியே இருக்குது ஷேப்பு. நூடுல்ஸ்க்கெலாம் காய்கறி இந்த மாதிரி போட்டால் சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்து ஒரு ப்ராடக்ட், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த விளக்கமாறு, அதுக்கப்புறம் நம்மளோட இது ஒட்டடை குச்சி, மாப்பு இதெல்லாம் வந்துட்டு அங்கனங்கன்னு போட்டு வச்சுருப்போம் இல்லையா, அது போட்டு வைக்காமல் இந்த மாதிரி ஹேங் பண்ணுற மாதிரி இந்த இது வந்து வாங்கியிருந்தேன். டோருக்கு பின்னாடி மாட்டி வச்சுருக்க மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஆனால் டோருக்கு பின்னாடி வந்துட்டு விளக்கமாறு மாட்டி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் வீட்டில் என்ட்ரன்ஸில் ஒரு பாத்ரூம் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டோம். ஃபுல் டைல்ஸு தான், அதில் வந்துட்டு ஒட்டி வச்சு அதுக்குள்ளே தான் எல்லாத்தையும் வந்துட்டு மாட்டி வச்சுருக்கேன். இந்த ப்ராடக்ட்டுமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஆனால் இதில் வந்துட்டு அந்த கம்மெல்லாம் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு பிடிச்சிருக்கு. நல்லாவே வெயிட்டெல்லாம் தாங்குது. இந்த ப்ராடக்ட்டை கண்டிப்பாக வாங்கலாங்க. இதுக்கு வந்துட்டு நான் 10 out of 10 கொடுப்பேன். இது வந்து 3 பீஸ் செட்டு தான். 100 சம்திங் தான் இருந்துச்சு. இதுவும் மீஷோலேருந்து தாங்க நான் வாங்கியிருந்தேன். என் தங்கச்சி தான் அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்துட்டு நம்ம இது ஹேங் பண்ணி வர மாதிரி இருக்கும். இந்த ரப்பரை வந்துட்டு வாங்கினோடனே எடுத்துடணும். அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ண முடியும்.
இதில் வந்துட்டு நம்மளுக்கு 3 பீஸ் செட்டு மாதிரி கிடைக்கும். ஒன்று வந்துட்டு விளக்கமாறு, அதுக்கப்புறம் ஒட்டடை குச்சி, மாப்பு, இது 3 வந்துட்டு தொங்க வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து சூப்பராக வந்துட்டு இருந்துச்சுங்க இந்த ப்ராடக்ட்டு. இந்த பின்னாடி வந்துட்டு அந்த ஷீட்டுமே வந்துட்டு நல்லாவே ஒட்டிக்கிறது. நம்ம பெயிண்ட் பண்ண மதிலில் ஒட்டுறத விட கதவுக்கு பின்னாடி அப்புறம் டைல்ஸில் அந்த மாதிரி ஒட்டினோம்னா ரொம்ப நாளைக்கு வந்துட்டு உழைக்கும். நான் வந்துட்டு டைல்ஸில் தான் ஒட்டியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுக்கும் 10 அவுட் ஆஃப் 10 கொடுப்பேங்க. சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு கிச்சனில் நான் ரொம்ப நாள் பார்த்து வச்சுருந்த ஒரு ப்ராடக்ட்டு என்னோடய கிச்சனுக்காக இப்போ வந்துட்டு வாங்கியிருக்கேன். அதையும் வந்துட்டு நான் அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது என்னன்னா, நான் பிளாஸ்டிக்கில் வந்துட்டு கண்டெய்னர் செட் மாதிரி ஒரு 24 பீஸ் செட்டு வந்துட்டு நம்ம ஆன்லைனில் நம்ம கிச்சன் ப்ராடக்ட்ஸ்ன்னு சர்ச் பண்ணாலே ஃபஸ்ட்டு வர்றது இதாக தான் இருக்கும். ஸோ இது ரொம்ப நாள் எனக்கு வாங்கணும்னு ஆசை. ஏன்னா என் வீட்டில் வந்துட்டு ஃபுல்லாக ஹார்லிக்ஸ் டப்பா, அதுக்கப்புறம் மிட்டாய் டப்பா, இந்த மாதிரி டப்பாவில் தான் போட்டு வச்சுருப்பேன். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி கண்டெய்னர் செட்டு ஒரே மாதிரி செட்டாக வாங்கி வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதையும் இப்போ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வாங்கிட்டேன். பாருங்கள், அதாவது ஒரு சைஸுக்கு 6 பீஸ் வரும். இது மாதிரி உள்ளே வந்துட்டு இன்னும் 3 செட்டு இருக்குது. மொத்தம் 4 செட்டு, 6 பீஸ் ஒரு செட்டுக்கு இருக்கும். 24 பீஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கிடைக்கும். இந்த பெரிய டப்பா வந்துட்டு நமக்கு 1 கிலோ வரைக்கும் தாராளமாக வந்துட்டு பிடிக்குதுங்க. ஏன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் ரிவ்யூ சொல்கிறேன். அதுக்கு அடுத்து இருக்க சின்ன டப்பா வந்துட்டு 1/2 கிலோ பருப்பு பயிரெல்லாம் தாராளமாக பிடிக்குது. அதுக்கு கீழே இருக்க டப்பா வந்து ஒரு 1/4 கிலோ பருப்பு கரெக்டாக போடலாம். இந்த குட்டி டப்பா வந்து 100 கிராம் அளவுக்கு இருக்குது. கரெக்டாக வந்துட்டு பிடிக்கும். சீரகம், மிளகு அதெல்லாம் நான் வந்துட்டு ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் வந்துட்டு இதை வந்து வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். சூப்பராக வந்துட்டு இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. எனக்கு எந்த டேமேஜ் இல்லாமல் சூப்பராக ரிசீவ் ஆகிருந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணாதப்போ இந்த மாதிரி ஒன்றுக்குள்ள ஒன்று போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நான் வாங்கின இன்னொரு ப்ராடக்ட்டை தான் பார்க்க போகிறோம். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஃபேனு, சீலிங்லாம் துடைக்கிறதுக்கான ஒரு துடைப்பம் மாதிரி சாஃப்டாக இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கு வீடியோவில் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். அதாவது நம்ம ஆப்பில் வந்துட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஆர்டர் போட்டிருந்தேன். நம்ம ஃபேன் வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபேனு அப்புறம் டியூப் லைட்டு எல்லாம் வந்துட்டு டஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கிறலாம். நான் ப்ராடக்ட் எப்படி ரிசீவ் ஆகுமோன்னு நினச்சேன். ஆனால் சூப்பராக இருக்குது. ஈஸி டு ஹேண்டிலாக இருக்குது. இந்த மேலே இருக்கிற துடைக்கிற பகுதியை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா மாட்டி விட்டுட்டா போதும். சூப்பராக வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிரும். இது நம்ம ஹைட் எவ்வளோ வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக தரையிலேருந்து நம்ம சீலிங் வரைக்கும் வந்துட்டு ஹைட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த மேலே இருக்கிற அந்த துடைக்கிற பகுதி இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இது உள்ளே வந்துட்டு கம்பி தான். ஸோ நான் வந்துட்டு ஈஸியாக பெண்ட் ஆகும்னு பார்த்தேன், ஆகலை. இது வந்து உள்ளே கம்பி இருக்குது. நம்மளே வந்துட்டு பெண்ட் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவு வளைச்சிட்டு ஃபேன் துடைச்சிட்டு மறுபடியும் நிமித்தி விட்டுக்கிறது மாதிரி தான் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டுமே வந்துட்டு சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நான் கொடுத்ததுலேயே ஒர்த்தான ப்ராடக்ட்டுன்னு சொன்னால் இது தான். ரேட்டும் ரொம்ப கம்மி, 90 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். 85 to 90 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது நல்லாவே ஒர்க் ஆகுதுங்க. அரிசி கழுவுறதுலேருந்து, காய்கறி கட் பண்ணி கழுவுறதுலேருந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். யூஸ் பண்ணாதப்போ ஃப்ரூட் பவுலாக கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். எனக்கு சைஸ் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வாங்கின இன்னொரு ப்ராடக்ட் என்னென்னா, ஒரு ஸ்மோக்கிங் ஃபவுண்டைன் தாங்க வாங்கியிருந்தேன். இது நான் ரொம்ப நாளாக இதுவுமே காட்டில் போட்டு வச்சுருந்த பொருள் தான். ஸோ நம்ம கிச்சனில் வந்துட்டு ஒரு ஸ்மோக்கிங் ஃபவுண்டைன், அதாவது பத்தி இந்த மாதிரி பொருத்தி வச்சோம்னா நல்லா ஸ்மெல் இருக்கும். ஸோ ஸ்மோக்கிங் ஃபவுண்டனில் வச்சா நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு நான் இதை வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இதுவுமே ரேட் ரொம்ப கம்மி தான், 130 ருபீஸ், அதாவது 130 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன். பேக்கிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்துட்டு 10 பீஸ் இந்த கோன் வந்து கொடுத்துருக்காங்க. நான் இதில் வந்துட்டு 100 பீஸ் கொடுத்து அதே அமௌண்ட் இருந்திருக்கு. நான் பார்க்காம வந்துட்டு குவான்டிட்டி பார்க்காம ஆர்டர் போட்டுட்டேன். ஸோ ப்ராடக்டெல்லாம் சூப்பராக வந்துட்டு ரிசீவ் ஆகியிருந்துச்சு. எனக்கு என்ன குறைனா, பெயிண்டிங் வந்துட்டு சரியாக பண்ணலை. பெயிண்டிங் பண்ணி காயாமே எனக்கு அடித்த பெயிண்ட் வந்து காயவே இல்லை. அப்படியே கையிலெல்லாம் ஒட்டுறது மாதிரி இருந்துச்சு. சரியாகவே ஃபினிஷிங் வந்துட்டு இல்லை. ஸோ இது நல்லா காஞ்ச பிறகு கூட எனக்கு டெலிவரி பண்ணியிருக்கலாம். சொன்ன டேட்டுக்கு முன்னாடியே டெலிவரி பண்ணிட்டாங்க. அதே டேட்டில் வந்திருந்தாலும் கூட நல்லா பெயிண்டெல்லாம் காய வச்சு கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும். இப்போ வந்துட்டு நான் இந்த கோன் வந்து பொருத்தி பார்க்குறேன். நம்ம அதே மாதிரி ஃபவுண்டைன் மாதிரி விழுகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஈஸியாக வந்துட்டு வச்ச உடனே பிடிச்சிக்கிச்சு. பாருங்கள், அடியில் புகை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே அருவியில் கொட்டுற மாதிரியே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு. இதுக்கு என்கிட்ட கேட்டாலும் 10 அவுட் ஆஃப் 8 கொடுப்பேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு இவங்க வந்து ப்ராடக்ட்டில் பெயிண்ட் நல்லாவே வந்துட்டு காயாமல் கொடுத்துட்டாங்க.
கொடுத்துட்டாங்க. நான் வாங்கி திரும்ப காய வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதில் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.